ஒரு சிலர் வந்து இன்னுமே பெல்லட் ஃபீட் எப்படி சாப்பிடும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ல இருப்பாங்க. நீங்க பாத்துங்க லைவ் சாம்பிள் நம்ம கஸ்டமரோட ஃபார்ம்ல. இந்த ஃபார்மில் இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று செஞ்சுருக்காங்க. ஸ்டாண்டு வந்து கீழே இங்கே ஒரு அடியும் அங்கே இது பண்ண வாசி ஆடு என்ன தான் பண்ணாலும் தள்ள முடியாது. வந்த ஆடு எல்லாமே மொத்தமாக மோதுனாலும் ஸ்டாண்டு கீழே விழுவாமல் ஒரு ஸ்டெடியாக இருக்குது. இது கூட ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான மெத்தடாக இருக்குது. எப்பொழுதுமே நாங்கள் பண்ணைங்களுக்கு போனோம், புதுசான விஷயங்கள் பார்ப்போம். இங்கே வந்து தரையிலே எப்படி ஆடை அழுக்கப்படாமல் எவ்வளோ நல்லா வளர்க்குறீங்க அப்படிங்கிறத பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. வணக்கம், நான் பிரவீன் பிஆர் ஃபீட்ஸ்லேருந்து. நம்ம ரெகுலராக கஸ்டமரை பார்க்க போகிறப்போ வந்து அரவக்குறிச்சி பக்கத்தில் நம்ம தனபால் அண்ணனை பார்க்க வந்தோம். ஒரு வித்தியாசமான முறையில் சிம்பிளான செட்டப்பில் சூப்பராக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம எப்படின்னு பார்ப்போம். அண்ணா வணக்கம். வணக்கம். வாங்க, நீங்கள் எப்படி ஆடு வளர்க்குறீங்க, என்ன மாதிரி வளர்க்குறீங்க, நம்ம பிஆர் தீவனம் எதுக்கு போடுறீங்க, எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கண்ணா. நம்மள்ட்ட இப்போ எத்தனை ஆடுனா இருக்குது? நம்ம 150 குட்டி இருக்குங்கண்ணா. ஆடு ஒரு 100 இருக்குங்கண்ணா. சரிங்க. அதாவது கெடா குட்டியா? 150 குட்டி. 150 குட்டி இருக்கு. ஆடு தனியாக மேய்ச்சலுக்கு மட்டும். சரிங்கண்ணா. ஆடுங்களை வந்து மேய்ச்சலுக்கு பண்ணுவீங்க, கெடா குட்டியை வந்து இப்போதைக்கு தீவனம் போடுறீங்க. இப்போ தீவனம் போட்டுட்டு வேற எதுவும் ட்ரை ஃபோட்டர் போடுறீங்களாண்ணா, இல்லை தீவனம் மட்டுங்களா? வைக்கப்பில் அப்போ போடுவேன். இப்போ அதிகமாக 3 ஹவர்ஸ் மட்டும் போடுறதுனால எதுவும் போடுறதில்ல. சரிங்கண்ணா. அப்போ வந்து நீங்கள் தீவனம் மட்டுமே கொடுத்து வளர்த்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரினா இப்போ நம்ம தீவனம் எப்படி இருக்கு, நாங்கள் எந்தெந்த விஷயத்தில் அப்டேட் பண்ணணும், அதே மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ண டிரான்ஸ்போர்ட்லேருந்து எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். எல்லாமே இது பண்ணி வாங்க. இப்போ இந்த இதில் வந்து கெடா குட்டி மட்டும் ஒதுக்கி போட்டுருவீங்களாண்ணா? ஆமாங்கண்ணா. இப்போ இதில் இந்த 2 பேட்ச்லையும் சேர்த்து எத்தனை குட்டினா கிடக்கு? இதில் 40 இருக்குண்ணா, இதில் 20 இருக்குண்ணா. 40 குட்டி 20 குட்டி. அது கொஞ்சம் பெருங்குட்டியார்ட்ட இருக்கும் கறிக்கு நெருக்கத்தில். இது பொடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி பேச்சு. இது 2 மாதம் 2.5 மாதம் ஆச்சுங்க. சரிங்கண்ணா. இது கொண்டு வந்து 2.5 மாதம் ஆயிடுச்சுங்களா? குட்டி கலந்தாப்புல இருக்குன்னா கிடைக்கிறத வாங்கிடுவீங்களா, பெருசு சின்னது அப்படிங்கிற மாதிரி? ஏன்னா ஒரு குட்டி வாங்கிறத விட்டுக்குவோம். அது சின்னதாக பால் குடிக்க குட்டிங்க, அது தனியாக விட்டு கத்தி இருக்குன்னு உள்ள விட்டுருக்கு. ஓ, புரியுதுங்க. அதாவது தாயோட உள்ள பால் குடிக்கிற குட்டிங்க அதில் இது. அப்போ அதில் 40 குட்டியும் கூட இருக்குமானா, இல்லை 40 தான் இருக்குங்களா? 40, 3 குட்டி எக்ஸ்ட்ரா இருக்கு. ரைட். ஓகே. இந்த குட்டிங்களை எந்த மெத்தட்ல நான் வளர்க்குறீங்க, எப்படி வாங்கிட்டு வருவீங்க, என்ன பண்றீங்க, என்ன மெத்தட்ல வளர்க்குறீங்க, அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலாமா? இப்போ சந்தைக்கு போய் பெருசாக வாங்குறது இல்லைங்கண்ணா. சரிங்கண்ணா. இங்கே லோக்கல்லே போய் காட்டில் விவசாயிட்டே வாங்கிறது. சரிங்கண்ணா. அதான் பார்த்தீங்க நிறைய பேர்ட்ட ஆடு இருக்கு, அவங்கள்ட்ட யார் ஆடு விற்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? ஆமாங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ சந்தையில் போனாலும் அதோட ரேட் அதிகமாக தான் இருக்கிறதுனால இங்கேயே அந்த ரேட்டுக்கு வாங்கிக்கலாம்னு இங்கே வாங்கிக்கிறேங்கண்ணா. சரிங்க. இங்கிருந்து போனால் இது எங்கேருந்து வருதுன்னு தெரியாது ஒழுங்கா. இங்கே பக்கத்துலேயே வாங்கிக்கிறதுனால. ஓகே, பக்கத்துலேயே வாங்கியிருக்க வச்சு நீங்கள் கரெக்டாக வந்து ஆடை பார்த்து குட்டி தரம்லாம் பார்த்து வாங்கிக்கிறீங்க. சரிங்கண்ணா. ஒரு குட்டி ரேட்டு என்னென்ன வருது ஆவரேஜா? இங்கே 6500 to 7000ங்கண்ணா. சரி, எங்கேயுமே விலையா ஆயிடுச்சு. 6500 நம்ம பிறகு குட்டி சேர்த்து பிடிக்கிறேன், பெட்ட குட்டி சேர்த்து பிடிக்கிறதுனால 6,500 பிடிச்சிருவாங்க. சரிங்கண்ணா. அது தனியாக வித்துறது, பிடிச்சோன்னே இதுக்கு வித்துறது. சரிங்கண்ணா. புற குட்டி கறிக்கு கொடுத்துருங்க, சந்தைக்கு கொடுத்துறது. சரிங்கண்ணா. சந்தையை கொடுத்து விட்டுறது. வெயிட் எடுக்க வேண்டிய அதிகமாக எடுக்க மாட்டேங்கிறாங்கனால. சரிங்கண்ணா. அப்போ என்ன பண்ணது, பிறகு குட்டியை எடுத்து போட்டு வளர்த்தாலும் அந்த கறிக்கடைக்காரங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற வசி கெடா மட்டும் வளர்த்துட்டு ரேட் கொஞ்சம் குறைச்சி எடுக்கிறதுனால. சரிங்கண்ணா. ஓகே. இப்போ எப்படின்னா இது பண்ணுறீங்க, என்ன மெத்தடில் வளர்க்குறீங்கன்னா? இப்போ தீவனம் மட்டும் தான் நாங்கள் பிஎஸ் 2 நேரம் மட்டும் போடுறோம். சரிங்கண்ணா. காலையில் ஒருக்கா, சாயங்காலம் ஒருக்கா. ஓகே, வெறும் தீவனமும் தண்ணி மட்டும் தான், வேற எதுவுமே கிடையாது. ஆனா இந்த நாங்களே வந்து இந்த வைக்கோல் பில்லு கொடுக்கணும், வைக்கோல் பில்லு கொடுக்கலன்னா பிரச்சனை ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். அது மாதிரி எதுவும் பிரச்சனை? அது மாதிரி எதுவும் இல்லைங்க. தீவனத்தை சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு அது பட்டே அது வேற தீவனம் போட்டா தான் கழிச்சல் ஏற்படுது, ஆசி போடாம இருக்கிறது அப்படி இருந்தது. சரி, எந்த பிரச்சனையும் வருது இல்லைங்க. சரிங்க. அதான் பார்த்தாலே இது புழுக்கையும் தெளிவா இருக்கு. இதை எத்தனை வாட்டிக்கு ஒரு வாட்டி கூட்டுவீங்க? 2 நாள் 3 நாள் வருவாங்கண்ணா. ஓகே. அப்ப இந்த ஏரியா கொஞ்சம் ட்ரையா இருக்கிற வசி, மழை இல்லாத இருக்கிற வசி அந்த பிரச்சனை இல்லாம இருக்கு. வெயிட்னா எப்படின்னா ஏறுது, ஓரளவுக்கு நல்லபடியா ஏறுதுங்களா? ஏறுதுங்க. 4 கிலோ 4.5 கிலோ ஆவரேஜா 4 கிலோ 4.5 கிலோ ஏறுது. அது போதுமானதா இருக்கா உங்களுக்கு? இப்போ ரேட் அதிகமாக தான் ஓகே. இப்போ குறைஞ்ச நாள் இதாக இருக்கேன். சரினால 400 ரூபாய்க்கு மேலே விட்ட ஓகே. சரிங்க. 400 ரூபாய்க்கு மேலே வித்துட்டுனா பிரச்சனை கிடையாது. அதுக்குள்ள குட்டி செலெக்ஷன் இருக்குல்ல, கொஞ்சம் சின்ன குட்டியாக இருக்கிறது கொஞ்சம் வித்து வரல. குட்டி நல்லா இருக்கிறதுலாம் வந்துருது, 28-30 கிலோக்கு மேலே வந்துருது. புரியுதுங்க. அதாவது குட்டி தெளிவா இருந்துச்சுன்னா சரசரன வெயிட் வந்துருது. ஒரு 50 குட்டினா ஒரு 10 குட்டி மட்டும் கொஞ்சம் இதாயிருது. புரியுது. அது ஆமா, அந்த குட்டி நம்ம எடுக்கிறப்பையும் கலந்து தான் கொடுப்பாங்க, நம்ம அவ்வளோ தெளிவாகவும் பிரிச்சு எடுக்க முடியாது. இப்போ இந்த ட்ரேலே தீவனம் போட்டுருவீங்களாண்ணா? ஆமாங்கண்ணா. இந்த ட்ரே ஆமா. சரிங்கண்ணா. ஒரு குட்டிக்கு எவ்வளோ தீவனம் போடுவீங்க ஆவரேஜா? ஸ்டார்டிங் 300 போட்டுருந்தாங்கன்னா, சரி, இப்போ 2.5 மாசம் 350 400 வரைக்கும் போயிட்டு 400 போட்டுருவீங்க. 400 800. சரிங்கண்ணா. இப்போ ஒரு குட்டி எவ்வளோண்ணா, ஒரு 25 கிலோ ஆவரேஜ் இருக்குமாண்ணா? 23 25 அந்த ரேஞ்சு? 24 25 பூமா இருக்குங்க. சரிங்க. இன்னொரு 1 மாதம் வச்சுருந்துட்டு 30 கிலோ வந்துட்டு விலை வந்தால் கொடுத்துருவீங்க? ஆமாங்கண்ணா. விலை வந்தால் கொடுத்துருவீங்க, இல்லைன்னா போட்டு வச்சுருவீங்க?
அது 28 27 வந்தாலும் கொடுத்துடலாம். விலை அதிகமாக வைக்கும்போது வேணா குறைஞ்சாலும் அப்புறம் 2 கிலோ ஏறினாலும் அதே விலை தான் ஏறினாலும் அது ஆமா. கொடுத்துறது. அப்போ 28 கிலோ வந்துருச்சுன்னா கொடுத்துறது. இந்த தொழில் எப்படின்னா இருக்கு, ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? ஏன்னா நீங்களாம் ரொம்ப நாளா வளர்த்துட்டு இருக்கீங்க. எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? இந்த குட்டி எடுக்கிறதெல்லாம் விலை இவ்வளோ ஏற்றி வச்சிருக்காங்க, அதை பத்தி என்ன? விலை வளர்ப்பு குட்டி விலை குறையிருக்க வாய்ப்பு கம்மி தாங்கண்ணா. இன்னமே விலை குறையாது, அது உண்மைதான். அது எல்லாரும் இந்த சீசன்ல பார்த்து கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா எல்லாம் பண்ணலாம். அந்த நோய் பார்த்து பண்ணா ஆமாம், தீவனம் போட்டால் அது பிரச்சனை வருது. இது அந்த பிரச்சனை வரது இல்லைண்ணா. ஆமாம், சொல்கிறாப்புல தீவனத்தில் நம்ம தீவனத்தை கொஞ்சம் ப்ராப்பராக கொடுக்குற வசதி பிரச்சனை இல்லை. நான் இப்போ லென்த்தான செட்டு போட்டுறீங்க. இப்போ மழை பெஞ்சா என்னென்ன பண்ணுவீங்க? இதுலேயே குட்டி நின்றுக்குமா? மழை பெஞ்சா அங்கே ஓரமெண்டுக்குங்க, இல்லை அங்கே நடுவில் விட்டுருவான். மழை நம்ம ஏரியா தகுந்த மாதிரி இங்கே பெருசாக இருக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், அதாவது உங்கள் ஏரியாவில் மழையோட பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு ரீசன்னால நீங்கள் இந்த மாதிரி பண்ணிடுறீங்க. ஆனால் மழை இருந்துச்சுன்னா இது மாதிரி போடுறது ரிஸ்க். ஆமாம், சாரில் அடிக்கும், இல்லை கேவாய்க்கு தடுக்கணும். சரிங்க. ஃபியூச்சரில் வேணா அதை பரன் போட்டுக்கலாம் மாதிரி போட்டுருக்கேன். சரிங்கண்ணா, அதாவது சொல்கிறாப்புல நீங்கள் ஃபியூச்சரில் என்ன பரன் போட்டுக்கலாம் அப்படிங்கிற. ஆனால் ஷெட்டு சூப்பராக சிம்பிளாக போட்டுருங்கண்ணா, நல்லாயிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ யூரின் போனாலும் மண் உஞ்சிரும் போல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பூமிக்கு ஏற்றாப்புல ஷெட்டு போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி நீங்கள் எஃபெக்டிவ் பரன் போட்டாலுமே அழுக்காக தான் இருக்கு குட்டி பார்த்தேன். இது கீழே இருக்கனால தெளிவாக இருக்கணும். இல்லை, நான் அதுதான் நான் வந்து ஆச்சரியமாக பார்த்தேன். பரன்லேயே அவ்வளோ அழுக்காக இருக்கு, ஆனால் தரையில இருந்து உங்கள் குட்டி எவ்வளோ தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா? சரிங்கண்ணா, நாங்கள் இப்போ இதில் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதை சொல்லுங்கள். நாங்கள் அதை கண்டிப்பாக செய்கிறோம். ஓகே, ஷைனிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. அதாவது குட்டி வந்து ஷைனிங் கம்மியாக இருக்கு, ஆனால் வந்து அழுத்தமாக இருக்குது, போக்குவரத்து அதில் இருக்குங்க. ஒரு குட்டி அந்த வெயிட் வர மாட்டேங்குது, மீதிலாம் ஓரளவுக்கு வந்திருக்கு. சரிங்கண்ணா, அதான் இந்த பொடிசாக இருக்க குட்டிங்க 1 2 வர மாட்டேங்குது. அதே மாதிரி குட்டி வந்து இன்னும் கொஞ்சம் ஷைனிங்காக வந்தால் நல்லா இருக்கும். சரிங்கண்ணா, கண்டிப்பாக அந்த ஃபேக்டரிலையும் நம்ம ஒர்க் பண்ணுறோம். சரிங்க. இந்த தடவை பிரிண்ட் பண்ணாம விட்டீங்களா? இல்லைங்கண்ணா, இந்த வாட்டி என்னன்னா சாக்கு கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு. சரி சரி. அதனால உங்களுக்கு ஆன் டைம்ல கொடுக்கணும் அப்படிங்கிற ரீசனுக்காக ஒயிட் சாக்ல கொடுத்து. இப்போ நம்ம வந்து குச்சி தீவனம் தானே போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆட்டுக்கு. ஆமாங்க. எத்தனை பேட்ச்னு இது வரைக்கும் நம்மள்ட்ட பிஆர் ஃபீட்ஸ்ல இருந்து எடுத்து ஆடு வித்துருப்பீங்க? ஒரு 2 பேட்சுங்கண்ணா. 6 மாசம் ஆச்சு. 6 மாசம் ஆச்சு, 2 பேட்ச். ஓரளவுக்கு உழைச்சதுக்கு ஊதியம் இருக்குங்களா? பரவாயில்லைங்கண்ணா. ஒரு 30 குட்டி இப்போ பக்ரீத்துக்கு விட்டோம். சரிங்கண்ணா. தீவனம் போட்டு தான் 3 மாசம் வளர்த்துச்சு. சரிங்க, அப்புறம் பக்ரீத்துக்கு விட்டாச்சுண்ணா. சரிங்க. சரி, பெட்டியாடுங்க தொல்லை ஜாஸ்தியா இருக்குமே தீவனத்தை பார்த்துட்டு. மூட்டை கொண்டு நான் பார்த்துட்டே இருக்கேன். ஒரு சிலர் வந்து இன்னுமே பெல்லட் ஃபீட் எப்படி சாப்பிடும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ல இருப்பாங்க. நீங்க பாத்துங்க லைவ் சாம்பிள் நம்ம கஸ்டமரோட ஃபார்ம்ல. அந்த கீழே எக்ஸ்டென்ஷன் கொடுத்த வசி தள்ளாம இருக்கு. ஆமா, இல்ல அமுத்தி வைக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. சரி, இது மாதிரி வச்சுக்கிட்டோம். தள்ளினால தள்ளிட்டு வந்துருமில்ல. ஆமா. இந்த ஃபார்மில் இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று செஞ்சுருக்காங்க. ஸ்டாண்டு வந்து கீழே இங்கே ஒரு அடியும் அங்கே இது பண்ண வாசி ஆடு என்ன தான் பண்ணாலும் தள்ள முடியாது. வந்து ஆடு எல்லாமே மொத்தமாக மோதுனாலும் ஸ்டாண்டு கீழே விழுவாமல் ஒரு ஸ்டடியாக இருக்குது. இது கூட ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான மெத்தடாக இருக்குது. பால் குட்டிங்க 3 தான் இருக்கானா? இல்ல பால் கொடுத்துட்டு இருந்தது அங்க வீட்டுல வச்சு அடைச்சு கூண்டுல வச்சு. சரிங்க. அங்க தனியாக கத்திட்டே இருக்கனால இங்க விட்டுறோம். ரைட். தீவனம் எனக்கு வளைச்சு இப்ப பால் கொடுத்துறது. அது அப்படியே ஆட்டோட விட்டு ஆட்டுல வரதில்ல, இங்கே நிக்கிறது. அதான் இதோட விட்டு வளர்த்துறது. ஆடு பாத்துக்காத குட்டி அதனால. சரி. ஓ, ஆடு பார்க்காத குட்டி. அதை வளர்க்குறதுமே இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்ப தீவனம் நல்லதா இருக்கு. ஆனா தீவனம் எடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா குட்டி தெரிஞ்சு ஒண்ணுன்னா அங்க சாப்பிட்டு இங்க சாப்பிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வந்துடும். இடம் கிடைக்கிறதுக்கும் வைக்கும் அதிகம் போட்டனால.
லிவர் டானிக் எப்படி கம்பல்சரி கொடுக்கணுமா தேவையில்லையா? நம்ம ஒருக்கா தான் கொடுத்தேன். உங்களுக்கு வெயிட் வருதுங்கிறப்ப விட்டுறலாம். இப்ப நம்ம ஃபீல்ட்ல வந்து உங்களுக்கு லிவர்ல எல்லாம் கொழுப்பு படியாது, வெயிட் வருதுங்கிறப்ப விட்டுறலாம். லிவர் டானிக் வந்து கொடுக்குறதுன்னா 10 நாளைக்கு ஒரு வாட்டியோ வாரத்துக்கு ஒரு வாட்டியோ ஒரு 5 ml 10 ml கொடுத்தீங்கன்னா இன்னும் குட்டி கொஞ்சம் தெளிவா இருக்கும். அது நம்ம எல்லாமே ட்ரையல் பாக்குறது தானே. இப்ப இந்த மெத்தட்லயே வந்துச்சுங்கிறப்ப லிவர் டானிக் 1000 1500 செலவு பண்ணாம இப்படியே வளர்த்தலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சைலேஜுங்கண்ணா? சைலேஜ் கொடுக்கவே கொடுக்காதீங்க. சைலேஜ் கொடுத்தா வெயிட் இது பண்ணிடுது. எது கொடுத்தாலும் ட்ரையா கொடுங்க. ஒண்ணு வைக்கோல் கொடுங்க, இல்லைன்னா சோளத்தட்டை அரைச்சு பவுடர் இது பண்ணி கொடுங்க, இல்ல அப்படியே கொடுங்க. எப்படி வேணாலும் கொடுங்க. ஆனா கறிக்குட்டியை பொறுத்தளவுக்கு காஞ்சது மட்டும்தான் கொடுக்கணும். அதுக்கு பச்சையே காமிக்க கூடாது. நீங்க சைலேஜ் கொடுத்தாலும் சைலேஜ் காய வச்சு கொடுக்கணும், அது பலனே கிடையாது. அதுக்கு நீங்க இப்படியே கொடுத்துடலாம். தோளத்தட்டு இது மட்டுமே கொடுத்துடலாம். மற்றபடி அந்த குட்டிக்கு வயிறு உப்புசம் அந்த ஃபால்ட்லாம் எதுவும் வராது. என்னன்னா ஷெட் எதுவும் பெருசாக்கலாங்கிற மாதிரி ஐடியாங்க இருக்குங்களா? பறன் எதுவும் போடுற மாதிரி, குட்டி நிறைய ஆக்குற மாதிரி? குட்டி நிறைய ஆக்கலாம். பறன் இப்போதைக்கு போடல. உங்க மண்ணுக்கு பறன் தேவையில்லை. இப்ப எங்க ஊரு டெல்டானா ஒரு மழை பெஞ்சாலும் சத நிக்கும். அப்படி இருக்கிறப்ப இது நல்லா மேடா இருக்கு. அப்படிங்கிறப்ப மழை பெஞ்சாலும் தண்ணி எல்லாம் ஓடிடுற மாதிரி தான் இருக்கு. அதனால இங்க இப்போதைக்கு பறன் தேவை. குட்டி நல்லா சேர்த்து. ஆனா குட்டி வளர்க்குறதும் கொஞ்சம் ஏதாவது ரொம்ப யோசிச்சு வளர்க்க வேண்டியா இருக்கு. எப்போ ரேட்டு ஏறும் எப்போ ரேட்டு இறங்கும்னே சொல்ல முடியல. கொண்டே தோட்டத்தில் விட்டுறது வாங்கினோன்னே முதல்ல. இப்போ நான் விட்டு சேர்ந்தோன்னே அப்புறம் கொண்டு விட்டுறது. புரியுது. கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிப்பீங்க. ஒரு வாரம் பிடிக்கிறதுனால ஒரு 10 குட்டி. சரிங்க. தோட்டத்தில் நிற்குது. அதாவது இது ஆட்டுல உள்ள குட்டிங்க. குட்டிங்களை வந்து பிரிச்சு விட்டா ஆட்டை மட்டும் இது பண்றாங்க. இதுக்கு வந்து என்னன்னா தாய்ப்பால் ஒரு நேரம் நம்ம ஆட்டுல இது தனி வாங்கிட்டு வந்ததா? இது அதே மாதிரி தான். ஓகே ஓகே. இங்க கொண்டு விட்டுருவோம் முதல்ல வாங்கி. சரி சரி. சேர்த்து கொண்டு அங்கே செல்ல விட்டுரும். புரியுது. இப்போ வந்து என்னன்னா அங்கேருந்து குட்டிங்களை வாங்கிட்டு வந்து இங்க சேர்க்கறது. இங்க ஒரு வாரம் 10 நாள் அப்படியே மேய்ச்சிட்டு ஒரு வேளை தீனி போட்டுக்கிட்டு அப்படியே கொண்டு போய் சேர்த்துறது. இந்த பிற குட்டி கலந்துருக்கு. சரிங்கண்ணா. இதுலேருந்து பிறகு குட்டியெல்லாம் கழிச்சிட்டு கெடா குட்டியை மட்டும் அங்கே கொண்டு போய் விட்டுருவீங்க. இப்போ வந்து இந்த குட்டிங்கெல்லாம் இந்த மழை பெஞ்சா இதுக்குள்ளேயே வருவீங்க. 2 6 6.25 பிடிச்சோம்னா பிற குட்டி. அப்புறம் அது 5 வரைக்கும் தான் போகுது. அதனால வேலை இருக்குது கொஞ்சம். ஆமா, நம்ம பிறகு குட்டியை கழிச்சு கெடா குட்டியை மட்டும் கொண்டு வரப்பா அதில் வேலை. அதை கொஞ்சம் வளர்த்து வித்தா வாங்குறவங்க விலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொடுப்பாங்க. அப்புறமா கெடா குட்டி வாங்குறதுக்கு அமௌண்ட் இதாகுது. இதுல வந்து சேர்ந்துக்குது. இதுல சேர்ந்து வரிசை கெடா குட்டி இது. அமௌண்ட் வந்து பிரச்சனை இல்லை. அது 1 மாசம் வச்சிருந்தா அசல் பண்ணிக்கலாம். 500 இதுக்கு குறைஞ்சுக்கணும் பார்த்தா அப்புறம் இதுலயே நிறைய வந்துருக்குல்ல. புரியுது. ஆனா இங்க வந்து ஃபுல்லா ஆடு நிறைய வச்சிருக்காங்க. ஆமா. எப்பொழுதுமே நாங்க பண்ணைங்களுக்கு போனோம், புதுசான விஷயங்கள் பார்ப்போம். இங்க வந்து தரையிலே எப்படி ஆடை அழுக்கப்படாம எவ்வளவு நல்லா வளர்க்குறீங்க அப்படிங்கறத பாக்குறப்ப எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்டாண்டு போடுறது, தீவனம் போடுறது, நீங்க வளர்க்குற மெத்தட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது வந்து கரூர் மெத்தட் ஆஃப் வளர்ப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊருக்கும் போயிட்டு இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். சரிங்கண்ணா. நல்லபடியா செய்றீங்க. வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து மேலும் வளரணும். அதே மாதிரி பிஆர் ஃபீட் சம்பந்தமா எந்த குறை இருந்தாலும் சொல்லுங்க, உடனே சரி பண்ணி கொடுத்துறோம். உங்களை பொறுத்த வரைக்கும் பிஆர் ஃபீட்ஸ் சந்தோஷமா ஓகேங்களா? பரவாயில்ல. சரி. இவ்வளோ நேரத்தை ஒதுக்கி உங்களோட பிஸி ஷெட்யூலில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.